ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் மாசி மகம் உருவான கதை மற்றும் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம். மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்களை தரும். எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரமே சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. அன்றைய தினம் விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் சொல்கின்றன. மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய மகம் நட்சத்திரம் நாள்தான் மாசி மகம். இந்த மாதம் முழுவதும் கடலாடும் மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்வார்கள். இந்த ஆண்டு மாசி மகம் விழா மார்ச் 2ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மாசி மகம் தொடர்பான ஏராளமான புராண கதைகள் உள்ளன. அதை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, சரையு, குமரி ஆகியன நவ நதிகள் என போற்றப்படுகின்றன. புண்ணிய நதிகளாக போற்றப்படும் இந்த நதிகளில் நீராடினால் பாவங்கள் தொலையும் என்பதால் ஆண்டு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நதிகளில் புனித நீராடி தங்களின் பாவங்களை போக்கிக் கொள்கிறார்கள். இதனால் புனித நதிகளான இவைகளில் அதிக பாவங்கள் சேர்ந்தன. இதனால் கவலை அடைந்த இந்த நவ நதிகளும் சிவபெருமானிடம் சென்று தங்களிடம் சேர்ந்த பாவங்களை போக்கிக் கொள்ள என்ன வழி என கேட்டன. அதற்கு அவர், மகம் நட்சத்திரம் பௌர்ணமியும் இணையும் மாசி மதத்தில் கும்பகோணம் மகாமக குளத்தில் சென்று நீராடி உங்களின் பாவங்களை தீர்த்து கொள்ளுங்கள் என்றார். அதன்படி நவ நதிகளும் கும்பகோணம் மாசி மகம் குளத்தில் எழுந்தருளி தங்களின் பாவத்தை போக்கிக் கொண்டு தங்களை புதுப்பித்துக் கொள்ளும் புண்ணிய நாள் இந்த மாசி மகம். மாசி மகம் பற்றி 2ஆம் கதை பார்க்கலாம். வள்ளலார் என்பவர் திருவண்ணாமலையில் அரசாண்டு வந்தார். குழந்தை இல்லாத அவர் முன் சிவபெருமான் ஒரு பாலகனாக தோன்றி அவர் இறக்கும் தருவாயில் அவர் தம் ஈம சடங்களை செய்வதாக வாக்களித்தார். அவ்வாறே அந்த அரசர் இறந்த அன்று சிவபெருமான் அவரின் ஈம சடங்களை செய்ததாக புராணம் கூறுகிறது. இன்றும் கூட மாசி மகம் அன்று சிவபெருமான் பூமிக்கு வந்து அந்த அரசருக்கு உரிய சடங்களை செய்வதாக கருதப்படுகிறது. 3ஆம் கதை. உலகம் மகா பிரளயத்தால் அழியத் தொடங்கிய போது படைப்பு கடவுளான பிரம்மா கவலையடைந்தார். மீண்டும் உலகை படைக்கும் முறையை அவர் மறந்திருந்ததால் சிவபெருமானை வேண்டினார். சிவபெருமானின் அறிவுரைப்படி பிரம்மா மண்ணால் ஒரு பெரிய கும்பத்தை செய்தார். அதில் அமுதம், அனைத்து ஜீவராசிகளின் விதைகள் மற்றும் வேதங்கள் வைத்து மாவிலை மற்றும் தேங்காயால் மூடி நூலால் சுற்றி அலங்கரித்தார். பிரளய வெள்ளத்தில் மிதந்து வந்த அந்த கும்பம் மேலுமலையிலிருந்து தெற்கு நோக்கி நகர்ந்து தற்போதைய கும்பகோணம் பகுதிக்கு வந்து சேர்ந்தது. மாசி மதம் மகம் நட்சத்திரத்தன்று சிவபெருமான் ஒரு வேடன் உருவெடுத்து வந்து மிதந்து வந்த கும்பத்தின் மீது அம்பு எய்தார். அம்பு பட்டவுடன் கும்பம் உடைந்து அதிலிருந்து அமுதம் சிதறியது. அந்த அமுதம் பரவிய இடமே மகாமக குளம் என்று அழைக்கப்படுகிறது. இது நடந்த தினம் மாசி மகம். ஆம், பிரம்மா மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் தோன்றிய அன்றே உலகை உருவாக்கினார். 4ஆம் கதை. மாசி மகத்தன்றுதான் பார்வதி தேவி யமுனை நதியில் ஒரு தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினார். சிவனிடம் சக்தியே பெரியது என விவாதத்தின் பலனாக சிவனின் சாபத்திற்கு ஆளாகி வலம்புரி சங்காக மாறி தாமரையில் தவமிருந்தாள் அன்னை பார்வதி. இந்த நேரம் தக்ஷ பிரஜாபதி தன் மனைவியுடன் சென்று யமுனை நதியில் நீராடினான். அப்போது வலம்புரி சங்கினை அவர் கையில் எடுத்ததும் எண்ணி பார்க்காத வகையில் அழகிய பெண் குழந்தையாக அந்த சங்கு மாறியது. அந்த பெண் குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்று தாக்ஷாயினி என பெயர் சூட்டினார். இப்படி அம்பிகை வலம்புரி சங்காக கிடந்து தாக்ஷாயினியாக உருவெடுத்த நாளும் மாசி மகம்தான். 5ஆம் கதை. கடலுக்கு அடியில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகத்தன்றுதான். வருண பகவான் பிரம்மஸ்தி தோஷத்தால் பிடித்தபோது கடலில் மூழ்கியே இருந்தாராம். அந்த தோஷம் விலக சிவபெருமானை மனமுருகி வணங்கினார். அவரின் தவத்தை மிஞ்சிய சிவபெருமான் அருள் பாலித்தார். வருண பகவான் தோஷத்தில் இருந்து நிவாரணம் அடைந்த தினம்தான் மாசி மகம் ஆகும். இந்த தினத்தில் புனித நீராடும் நபர்களுக்கு பாவங்களை போக்கிவிட வேண்டும் என்று வருண பகவான் சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டார். அதனை கேட்ட சிவபெருமானும் கேட்ட வரத்தை கொடுத்தார். வருண பகவானுக்கு முழுமையாக தோஷ நிவர்த்தி கிடைத்த தினம் என்பதால் அன்றைய தினம் புனித நீராடுவது புண்ணியமாக கருதப்படுகிறது. மகம் நட்சத்திரத்திற்கு அதிபதியான கேது பகவான் ஞானத்தையும் முக்தியையும் வழங்குவதுடன் செல்வ வளம் சேரும் யோகத்தையும் இந்நாளில் வழங்குகிறார். இது போன்ற காரணங்களால் தான் மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்று கூறுகின்றனர். மாசி மகத்தன்று குலதெய்வத்தை வழிபடுவதால் மகத்தான பலன்கள் கிடைக்கும். மாசிக்கயிறு பாசிப்படியும் என்பது பழமொழி. இம்மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது சிறப்பானது. மகம் நட்சத்திரம் பித்ரு தேவா நட்சத்திரம் என்று கூறுவதால் மாசி மகத்தன்று பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த நாள் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். முருகப்பெருமான் தந்தைக்கு மந்திர உபதேசம் செய்த நாளும் மாசி மகம்தான். மாசி மகத்தன்று புனித நீர் நிலையங்களில் நீராடி முருகப்பெருமானை வணங்கினால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாசி மகத்தன்று அதிகாலை எழுந்து குளித்த பின் துளசியால்
மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும். மாசி மக நாளில் அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபடுபவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும். அனைத்து தெய்வங்களின் அருளும் நிறைந்த இந்த மாசி மக திருநாளில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி எல்லா நலன்களையும் பெறுங்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகத்தான மாசி மகம் உங்கள் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி ஒளிமயமான பாதையை அமைத்து கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம்.